வந்துருச்சு. மக்களே, இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த கோயில் வந்து நல்லா ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து முகூர்த்த நாள் அப்போ நிறைய கல்யாணம் இங்கே இந்த கோயிலில் தான் நடக்கும். சரி, அதனால் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீ என்ன கோயில்? திரு காலத்தீஸ்வரர் கோயில் அண்டு நரசிம்ம பெருமாள் அப்படின்னு நம்ம இருக்கிற கோயில். இந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், இப்போ நம்ம வந்து மணி வந்து 1:15 ஆகிடுச்சு. நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு அடுத்து அந்த கிரேப்ஸ் தோட்டத்துக்கு போயிட்டு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். இது வந்து மலைகளை ஒட்டி ஒரு ரோடு வந்து போயிட்டுருக்கு. அந்த ரோட்டில் வந்து என்ன மைனா படத்தில் வர சுருளியா சுருளி ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு இடம். ஒருவேளை அந்த படத்தில் சுருளிங்கிற பேர் வச்சு வச்சுருப்பாங்களோ. அதெல்லாம் இந்த ஊரில் நிறைய பேர் அந்த மாதிரி சுருளி இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், அதனால தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த இடத்த நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக தேனியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க தேனி வந்து நல்லா ஒரு கூலிங்கான பிளேஸு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. இங்கேயும் வெயில் விட்டு பட்டையை கிளப்பிட்டு தான் இருக்குது. ஆமாம், நாங்கள் வந்து டைம் தான் பட்டையை கிளப்பு தான் தெரியல. ஆனால் வந்து எனி டைம் இப்படி தான் இருக்கும். எனி டைம் இப்படி தான் இருக்கும். ஆனால் கூலிங்கான டைமில் கூலிங்கு. ஆனால் சுற்றி மழை இருக்குதே. மழை இருந்தாலும் வந்து அந்த வெயில் இருக்குதான் செய்யும். ஏன்னா வந்து நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி பயங்கர கூலிங்கான இடம்லாம் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்க மாட்டிருக்கு. அதான் எங்களுக்கும் தெரியல. நானும் தேடுறேன், எதில் பார்த்தாலும் தேடினா கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஏரியா. சரி, அதனால நாங்கள் இப்போ நாங்களே தேடி போகிறோம் அந்த மாதிரி இடத்துக்கு. எங்கே சரி, இப்போதைக்கு அந்த சுருளிப்பட்டி, அந்த சுருளி ஃபால்ஸ் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போகிறோம். பார்க்கலாம். சரி வாங்க, நாம அடுத்தது நம்ம சுருளி ஃபால்ஸுக்கு போயிட்டு அங்கேருந்து இடையில உங்களுக்கு வந்து இயற்கையான காட்சிகள்லாம் வந்துட்டு நீங்கள் இடையில அப்படி பாருங்கள். ஆமாம், ஆக்சுவலாக இதெல்லாம் மழை பெஞ்சிருக்கும் வந்துருக்கணும். ஏமா மழை காலத்தப்போ வந்து தான் செமையாக இருக்குனால இங்கே போடுறா. இது வந்து ஏதோ ஒரு தாமரை நதி இதுன்னு போட்டிருந்தாங்களே. தாமரை நதியா? இந்த பக்கம் வந்து தண்ணி அந்த தண்ணியில் அவர் குளிச்சுட்டு அவர் குளிச்சுட்டு இருக்காரு. ஒருத்தர் குளிச்சுட்டு இருந்ததை பார்த்து நாங்கள் வந்து அதை வந்து ஏதோ ஆறு நதி அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அது பார்த்தா வயக்காடு தண்ணியிலே ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்காரு. ஐயோ, ரூட்டை மறந்துட்டோமே. கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். திருநூறு சந்துக்குள்ளே எவ்வளோ பெரிய பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சுருளி ஃபால்ஸுக்கு இனி ஒரு 4 கிலோமீட்டர் மட்டுமே. வெல்கம் டு சுருளி ஃபால்ஸ். குட்டி மலை, குட்டி மலை, பெரிய மலை, நடுமலை, திருமலை. என்னடா அது சுற்றி மலையா இருக்கு? சுற்றி மலையாக தான் இருக்குது. இதெல்லாம் திராட்சைப்பழ தோட்டமாக இருக்கு. ஏமா மெதுவாக போனீங்கன்னா தானே நாங்கள் ரசிக்க முடியும். சரி, ஓகே. இந்த வேகம் ஓகேவா? நல்லா இருக்குல்ல? அங்கே ஃபுல்லாக வெயிலாக இருந்துச்சு. இங்கே பார்த்தி அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு. நான் அப்படியே இங்கே சாப்பிட்றலாமா? இது சூப்பராக இருக்குது. கைஸ், இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சிவலிங்கம் பெருசா. மலைக்குள்ள ஒரு சிவன் இருக்காரு. ஆமாம், அதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு சிவன், பெரிய சிவன் சிலை ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியல. காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து அது என்ன ஃபால்ஸு? சுருளி ஃபால்ஸ் வந்து போனோம். சுருளி ஃபால்ஸில் வந்து சுத்தமாக வந்து தண்ணியே இல்லையாமா.
அந்த சின்ன சுருளி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் வந்து சுத்தமாக தண்ணியே இல்லையாமா. என் போனு கீழே விழுந்துடுத்தோ இருங்க. சுருளி ஃபால்ஸு சின்ன சுருளி ஃபால்ஸ் போகலான்னு போன மக்களே. ஆனால் வந்துட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபால்ஸில் தண்ணி வரல அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் வந்து திரும்பி கம்பம் போய் கம்பத்துலேருந்து நம்ம மறுபடியும் ஈரோடு போக போகிறோம். ஸோ அதனால் இங்கே பக்கத்தில் வேறு என்ன சுற்றி பார்க்க இடம்னு பார்த்துட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. ஓரமாக இருந்தால் மேகமலை அந்த மாதிரி போகணும். அதனால் மணி இப்போ டைம் ஆகி போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நாம் இது ஒரு 1 டே ட்ரிப் அப்படிங்கிறதுனால ஆமாம். ஆனால் அவங்கள்ட்ட ஓரளவுக்கு வந்து நம்ம தேனியில் மிக முக்கியமான இடத்த மட்டும் நம்ம கவர் பண்ணியாச்சு. மிக முக்கியமான இடம்னா பக்கத்தில் இருக்காது. ஆமாம். பட் ஆனால் இருக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாம் செமையாக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது இந்த இடம்லாம். கைஸ் இப்போ நம்ம வந்து கம்பம் வந்துட்டோம். கம்பம் மெயின் சென்டர். கம்பம்ல இருந்து நம்ம வந்து தேனி அப்புறம் திண்டுக்கல் அப்படி போய் ஈரோடு போய்க்கலான் இருக்கோம். இங்கே வந்து இன்றைக்கி வந்து முகூர்த்த நாளாமா. சரியான கூட்டமாகவே இருக்குது. எங்கே போனாலும் கூட்டமாகவே இருக்குது. ஆனால் இந்த ஊரில் எல்லோரும் குறுக்க வராங்க. ஒரே ஜாலி தான் எல்லாருக்கும். நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்களா? நான் எதுவும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து ஒருத்தன் வந்து ஜாலியாக ஃபால்ஸில் போய் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அங்கே தண்ணியே இல்லைன்னு சொல்லி அவங்க வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இது நல்லா ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. 1 டே ட்ரிப்பு கரெக்டான ஒரு இதுதான். ட்ராவல் லாங் ட்ராவல் பண்ண ஜஸ்ட்டு சும்மா ஒரு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பி வந்ததுக்கு இது நல்லா தான் இருந்தது. இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து எப்படி பேசுகிறாங்கன்னா, அண்ணே வணக்கனே என்ன பரவானியே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சுப்பிரமணியம் படத்தில் ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ஸ்லாங்கு. இதுதான் அந்த தம்பிஸ் இதா தேட்டரு. நான் யூடியூப்பில் பார்த்தேன். கம்பம்ல என்னென்ன பெஸ்ட்டு பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். எடுத்ததுமே இந்த தம்பிஸ் தேட்டர்னு வந்தது. ஆனால் டூரிஸ்ட் பிளேஸாப்பா இது. நான் போட்டது வேற, இங்கே வந்தது வேறன்ற மாதிரி இருந்தது. ஆனால் அதையும் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்னும் லஞ்சு சாப்பிடல, பசிக்குது வேற. லஞ்சா காலையில் டின்னருக்கு நாங்கள் டின்னருங்கிற மாதிரி டின்னர் நைட்டு பிரேக்ஃபாஸ்ட். விசில் சின்னத்தையே வந்து அங்கே வச்சுருக்காங்க. விசிலாகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே நாங்கள் வந்து புளி சாப்பாடு தான். லஞ்சுக்கு வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதே புளி சாப்பாடு தான். ஏன்னா நாங்கள் காலையிலையும் மத்தியானம் ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து குக் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக கரெக்டு தான். நம்ம இந்த மாதிரி ஃபுட்டில் செலவு பண்ணுற நேரத்தில் அந்த செலவு பெட்ரோலை போட்டோம்னா வேற எங்கேயாச்சும் போய் பார்த்துட்டாச்சும் வரலாம். புளிச்சோறு சப்பாத்தி தவிர்க்க முடியாத டைமில் ஏதாச்சும் வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த நேரத்தில் வந்து 1 டே ட்ரிப்புக்குலாம் நம்ம சமைச்சு கொண்டு வரதான் பெஸ்ட்டு. 2 டேஸ் ட்ரிப்லாம் இருந்தால் 1 டே சமைச்சிக்கலாம். இன்னொரு நாள் வந்து நம்ம வெளியே சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரிப் போகிற மாதிரி இருந்ததுன்னா புளி சாப்பாடு கொண்டு வாங்க. புளி சாப்பாடு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொண்டு போய் பாருங்க. செலவு மிச்சமாக வைங்களேன். வேற ஒன்றும் இல்லை. மீறி போனால் என்ன, அங்கே ஏதாவது ஒரு வடை இது ஏதாவது வாங்கிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த காசு தான் வேற எதுக்காச்சும் செலவு பண்ணலாம். அந்த காசு ஏன்னா வடை ஒரு என்ன ஒரு 10 ரூபா வருமா? 4 வடை வாங்கினா 40 ரூபா. அதில் என்ன இது வந்துட போகுது? கை வலிக்குது. ஸோ அதனால் நான் அப்புறம் பேசுகிறேன். போட போட்டு மழை வந்து தூரல் லைட்டாக போட்டுருக்கு. செமையாக இருக்கு. மழை வந்துருச்சு. நம்ம வந்து தேக்கடி போயிட்டு சுருளி ஃபால்ஸ் கம்னு போக முடிந்தோம்னா நம்ம வந்து அங்கே போய் தேக்கடி போயிட்டு இருக்கிறேன். கட்டிட்டான். இப்போ நம்ம வந்துட்டு சுருளி ஃபால்ஸ் போகாமல் நம்ம தேக்கடி போயிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். அந்த சுருளி ஃபால்ஸில் நல்லா அருவி வருதுன்ட்டு போய் அங்கே கடைசியில் பார்த்தா அருவி வரல, ஒன்றும் வரல, தண்ணி இல்லை, பல்பு தான் வந்தது. ஐ மீன் அருவியிலேருந்து தண்ணி வரலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு மணி இப்போ பார்த்திங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த குமுளிக்கு போகிறோன்னா வந்து லேட் ஆகிடும். ஏன்னா போகிறதுக்கே வந்து ஒரு 4 o'clock மேலே ஆகிரும். ஸோ அங்கே போயிட்டு அதுலேருந்து ஹில்ஸு தேக்கடிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா ஸோ அதனால் இன்னொரு நாள் வந்துட்டு நம்ம வந்து
அந்த குமுளி அந்த சைட்லாம் போயிட்டு ட்ரிப் மாதிரி போட்டு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து நேராக வந்து ஈரோடு நோக்கி நாம் வந்து கிளம்ப வேண்டியதான். அதனால் இந்த ட்ரிப்பை வந்து இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்பில் நான் வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறேன். இந்த ட்ரிப்பை நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து